பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் 16 நாட்கள் கொண்ட வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கின்றார். அதாவது, நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடனும் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல், சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண்களை இழிவுபடுத்துதல், அவதூறுகளை எழுப்புதல், அவமானமிக்க பேச்சுகளுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடு அளிக்க 3 அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அதில் காவல்துறையின் பெண்கள் மற்றும் சிறுவர் பணியகத்தின் 109 என்ற இலக்கமும், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான தேசிய உதவி சேவையின் 1938 என்ற இலக்கமும், இலங்கை கணினி அவசர ஆயத்த அணியின் 101 ஆகிய இந்த 3 இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்த முடியும். அதில் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 2024ஆம் ஆண்டு அறிக்கையின்படி உலகம் முழுவதும் சுமார் 315 மில்லியன் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.